மிக்சுரேஷன் எப்படி நம்ம வந்து யூரின் வெளியில் போகிறோம் எப்பப்பெல்லாம் போகிறோம் அதை வச்சு. ஸோ அதுதான் இட் இஸ் கால்ட் அஸ் மிக்சுரேஷன். யூரின் இஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் ட்ரெயின்ட் கண்டினியூஸ்லி பை த நெஃப்ரான்ஸ் இன் டு த ரீனல் பெல்விஸ். From here it is carried down to the ureter and then into the urinary bladder. The bladder serves to store the urine temporarily till a voluntary signal. ஒரு லெவலுக்கு வந்தோடனே ஒரு வாலண்டரி சிக்னல் பிரெயினுக்கு நம்மளை அறியாமல் அதுவாக வந்து ஒரு சிக்னல் அனுப்பிச்சிடும். As the urine collects, the muscular wall of the bladder distends to accommodate the urine. The stretch receptors on the walls of the bladder sends up reflexes to the CNS by sensory nerve endings in the bladder. The act of the expulsion of urine involves the coordinated concentration. The CNS passes the central nervous system passes on the motor message. உனக்கு யூரின் வருகிற மடையா போய் எங்கேயாவது இடத்துல சுத்தமான இடத்துல யூரின் போடா அப்படின்னு சொல்லுவோம் அது. And the smooth muscles of the bladder wall and simultaneously relaxation of the internal and external urethral sphincter. நம்ம போய் நின்னோன்னா ஃபஸ்ட்டு இன்டர்னல் ஸ்பிங்க்டர் ஓப்பன் ஆகும், அப்புறம் எக்ஸ்டர்னல் ஸ்பிங்க்டர் ஆகும். The process of release of urine is called as micturition and the neutral mechanism causes it is called as the micturition reflex. நம்மளுக்கு யூரின் வருது சென்சேஷன் வருது இல்லையா, அது இட் இஸ் கால்ட் அஸ் micturition reflex. ஸோ யூரின் வந்து என்னது, adult man normally passes 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் ஆஃப் யூரின் வந்து பெர் டே ஒரு நாளைக்கு. அதில் இருக்க காம்போசிஷன் வந்து யூரின் நார்மலி கன்சிஸ்ட் ஆஃப் 95% வாட்டர், சால்ட் 2%, யூரியா 2.6%, யூரிக் ஆசிட் 0.3% அண்ட் ட்ரேசஸ் ஆஃப் கிரியாட்டினின் அண்ட் அமோனியா. கலர் வந்து பேல் yellow டியூ டு பிக்மெண்ட்ஸ் ஆஃப் யூரோக்ரோம் ப்ரொடியூஸ்ட் பை த breakdown of hemoglobin. ஹீமோக்ளோபின் breakdown எங்கே ஆகுது, ஸ்ப்ளீனில் ஆகும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து அது வெளியில் போகிறது தான் பேல் எல்லோவாக இருக்குது. ஸோ யூரின் என்ன ஏன் எல்லோவாக இருக்குதுன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்னா ஹீமோக்ளோபின் பிரேக்டவுன் ஆகிறனால தான் எல்லோ ஆகுது. நெக்ஸ்ட்டு pH ரேஞ்ச் ஃப்ரம் 4.5 to 8.2, ஆவரேஜாக 6 pH, ஸ்லைட்லி அசிடிக்காக தான் இருக்கும் எப்பயுமே. ஓடர் வந்து அன்பிளசன்ட், ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி நாற்றம் எடுக்கும் இல்லையா. இஃப் அலோவ் டு ஸ்டாண்ட் இம்பார்ட் ஸ்ட்ராங் ஸ்மெல் ஆஃப் அமோனியா. ரொம்ப நேரம் விட்டோம்னா அப்படியே மூத்திர ஸ்மெல்லுங்கிற வந்து இட் இஸ் த ரிலீஸ் ஆஃப் அமோனியா. லீஸ் கான்சன்ட்ரேஷன் யூரியா இஸ் ஃபவுண்ட் இன் த renal vein because urea is excreted through urine formed by the kidney. On an average 25 to 30 grams of urea is excreted out per day. ஒரு நாளைக்கு 30 கிராம் யூரியா நம்ம வந்து வெளியில் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். Highest concentration of urine is found in hepatic vein because urea is synthesized in the liver. So யூரியா எங்கே சிந்தசிஸ் ஆகுதுன்னா லிவரில் தான் சிந்தசிஸ் ஆகுது. அனாலிசிஸ் ஆஃப் த யூரினில் என்ன டெஸ்ட் பார்க்கலான்னா கிரிட்டிக்கல் டயக்னோசிஸ் ஆஃப் மெனி மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் as well as the malfunction of the kidney. For example, presence of glucose, urea and ketone bodies வந்து in the urine are indicative of diabetes mellitus. diabetes mellitus சக்கரவியாதி. சக்கரவியாதி எதனால் அதிகமாக இருக்குது, நம்ம சின்ன வயசுலேருந்து சுகர் நிறைய சாப்பிட்றதுனால, ரைஸ் நிறைய சாப்பிட்றதுனால, நிறைய ஓடி ஆடி விளையாடாதனால, எந்த வீட்டு வேலையும் எந்த வேலையும் செய்யாதனால சக்கரவியாதி வருது. அண்ட் presence of protein, blood and pus is in the urine is called as proteinuria, hematuria and pyuria respectively. Protein இருந்தால் it is called as proteinuria, blood இருந்துச்சுன்னா it is called as hematuria, pus இருந்துச்சுன்னா இன்ஃபெக்ஷனல் பஸ் இருந்துச்சுன்னா it is called as pyuria. Roles of other organs on in the excretion. ஸோ அதர் ஆர்கன்ஸ் என்னெல்லாம் வந்து எக்ஸ்க்ரீஷனில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் பார்க்க போகிறோம். லங்ஸை பற்றி பார்ப்போம், லிவரு, ஸ்கின்னு, இண்டஸ்டைனு, சலைவரி கிளான்ஸ், இதுங்க எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து கிட்னிக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதர் தேன் கிட்னி தெர் ஆர் சம் accessory excretory organs that helps in the elimination of the excretory waste. ஃபர்ஸ்ட் லங்ஸை பார்ப்போம். கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் ஆர் த waste products formed in the respiration. Lungs removes carbon dioxide and some water as vapors in the expired air. About 18 liters of carbon dioxide per hour and 400 ml of milliliters of water per day are eliminated by the human lung. So 400 ml வந்து ஒரு நாளைக்கு லங்ஸ் வழியாக வெளியில் போகுது. 18 liters of carbon dioxide. இந்த 18 liters of carbon dioxide நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் கிளைமேட்டிக் கண்டிஷனில் ரொம்ப முக்கியம் அது. ஸோ நம்ம வந்து லைஃப்பில் எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுறவங்க தெரிஞ்சிச்சுன்னா தான்
நம்ம மரம் நடணுமா நடக்கூடாதா, இல்லை நட்ட மரத்தை வெட்டணுமா வெட்டக்கூடாதாங்கிறது நமக்கு தெரிஞ்சுப்போம். நெக்ஸ்ட்டு லிவர், இட் சேஞ்சஸ் த டீகம்போஸ் ஹீமோக்ளோபின் ஆஃப் த ஓனோட் ஆர்பிசிஸ், ரெட் பிளட் செல்ஸில் இருந்தது, அதில் இன்ட்டு பைல் பிக்மெண்ட்ஸ், பிலிருபின் பிலிவெரிடின், இது ரெண்டும் எடுத்து வெளியில் வந்து மோஷனில் போயிடும். These pigments pass into the alimentary canal with the bile for elimination of the feces. So motion வந்து ஒரு மாதிரி yellow கலராக இருக்கும் இல்லையா, அது இந்த கலர்னால தான், பிலிருபின் பிலிவெரிடின், அது ரெட் பிளட் செல்ஸ் உடைக்கிறனால வர்றது. The liver also excretes cholesterol, steroid, hormone, certain vitamins and drugs via bile. So லிவர் வழியாக எதெல்லாம் வெளில போகுது, ஹீமோக்ளோபின், கொலஸ்ட்ரால், ஸ்டீராய்ட்ஸ், ஹார்மோன்ஸ், certain vitamins and certain medicines எல்லாம் பைல் வழியாக போகுது. லிவர் deaminates the excess and unwanted amino acids producing ammonia, which is quickly combined with carbon dioxide to form urea in the urea cycle or the ornithine cycle, which is further removed by the kidney. அடுத்து ஸ்கின் வந்து ரொம்ப மேஜர் போர்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். The skin glands, sweat glands and sebaceous glands in the skin can eliminate certain substances through their skin, through their secretions. Sweat glands வந்து secretion by the sweat glands. sweat வந்து இது வெயிலில் இருந்து நமக்கு sweat வெளில வருது இல்லையா, அதுதான் இது பண்ணுறது. In all aqueous fluid containing sodium chloride, lactic acid, small amount of urea, amino acids and glucose, இது எல்லாமே வந்து வேறு வெளியில் வந்துடும். Control of sweat lost in an example of hemostasis controls for regulating the body temperature, facilitates a cooling effect on the body surface. இந்த தண்ணி ஸ்வெட் வெளியில் வரனால பாடி வந்து ரொம்ப சூடு இல்லாமல் அது கண்ட்ரோல் பண்ணிக்குது. செபேஷியஸ் கிளாண்ட், ஸ்கின்லேயே வந்து இன்னொரு கிளாண்ட் வந்து செபேஷியஸ் கிளாண்ட். த செபம் ஃப்ரம் த செபேஷியஸ் கிளாண்ட் எலிமினேட்ஸ் ஸ்டீரால்ஸ், ஃபேட்டி ஆசிட் அண்ட் வேக்ஸ். தோல் வந்து நம்ம ஒரு நாள் 2 நாள் குடிக்கலன்னா அப்படியே ஒரு மாதிரி பளபளன்னு இருக்கும் இல்லையா, அது எதுனாலனா அந்த ஃபேட்டி ஆசிட், ஒரு மாதிரி ஆயிலியாக இருக்கும் ஸ்கின்னு. அந்த வேக்ஸ், அந்த ஹைட்ரோ கார்பன்ஸ்லாம் வந்து இந்த செபேஷியஸ் கிளாண்ட் வழியாக தான் வெளியில் வரும். திஸ் செக்ரீஷன் இஸ் மெயின்லி மென்ட் ஃபார் ப்ரொடக்டிவ் ஆயில் கவரிங் த ஸ்கின். நெக்ஸ்ட் இண்டஸ்டைன் வழியாக என்ன எக்ஸ்க்ரீட் ஆகுதுன்னு பார்ப்போம். இண்டஸ்டைன் எபித்தீலியல் செல்ஸ் ஆஃப் த கோலன் excrete excess salts of calcium, magnesium and iron along with the feces. So intestine வந்து magnesium, calcium, iron, இரும்பு, இது எல்லாத்தையும் வந்து மோஷன்லேயே வெளியில் அனுப்பிடும். salivary glands வந்து heavy metals and drugs are excreted in the saliva. சில மாத்திரைகள் நம்ம நிறைய சாப்பிட்றோம், அந்த நாக்கு ஒரு மாதிரி டேஸ்ட் இதுவாக இருக்கும்னு சொல்லுவீங்க. ஸோ அது வந்து பிகாஸ் ஆஃப் தட் salivary, அது எக்ஸ்க்ரீஷன் இதுவாகுது. important metabolic waste and substances excreted from the body. அமோனியா எதுலேருந்து வெளியில் போகுதுன்னா பியூர்லி கிட்னி வழியாக வெளியில் போகும். பைல் பிக்மெண்ட்ஸ் வந்து லிவர் வழியாக வெளியில் போகிறது. கார்பன் டை ஆக்சைடு வந்து லங்ஸு. இன்ஆர்கானிக் அயன்ஸ் வந்து கிட்னி அண்ட் சலைவரி கிளான்ஸு. யூரியா வந்து கிட்னி அண்ட் ஸ்கின்னு. யூரிக் ஆசிட் வந்து பியூர்லி ஸ்கின்னு, கிட்னி. யூரோக்ரோம் வந்து கிட்னி வழியாக போகும். வாட்டர் வந்து கிட்னி, ஸ்கின்னு, லங்ஸ் 3 வழியாக வெளியில் போயிடும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 2 சின்ன விஷயம் பார்த்துட்டு இந்த சாப்டர் அதோட முடிஞ்சிடும். ஒன்று வந்து ஹீமோடயாலிசிஸ்னால் கிட்னி சரியாக வேலை பண்ணலன்னு வச்சுக்கோங்க. ரத்தத்தில் வந்து நிறையா வந்து யூரியா இருக்கும். நிறைய பேர் ஹீமோடயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் கொடுக்குறோம், நம்ம அது அவங்களுக்கு கரெக்டாக நம்ம பண்ணாமல் உட்காந்துட்ருக்குறோம். அதனால் வந்து ரொம்ப பாவம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் கிட்னி இன்னொன்று கொடுக்க முடியுமோ தைரியமாக அவங்க ரிலேட்டிவாக இருந்தாச்சுன்னா கொடுக்கலாம் நம்ம. ஸோ டயாலிசிஸ், ஹியூமன் டயாலிசிஸ் பற்றி பார்க்கணும். ஆர்டிஃபிஷியல் கிட்னி இஸ் அ மெக்கானிசம் that is used to filter the blood to remove the urea and other nitrogenous waste. The process is called as hemodialysis. The outline இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கணும். It works on the principles of dialysis, diffusion of the small solute molecules through the semi-permeable membrane. cellophane அந்த இது வழியாக வெளியே போகும். இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. Blood of the patient is pumped from one of the arteries into the dialysing unit and other hemodialyser after cooling into 0 degrees. நல்ல கோல்டு ஆக்கிட்டு மிக்சிங் வித் ஆன்டிகோரண்ட் ஹெப்பாரினோட மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் வேஸ்ட் எல்லாம் வெளியில் போயிடும். ஹீமோடயாலிசர் இஸ் அ
cellophane tube suspended in the dialysing fluid, salt water solution of the same composition as the plasma except the nitrogenous waste. Pores of the cellophane tube allows the passage of the molecules based on the concentration gradients. Nitrogenous waste like urea, uric acid, creatinine, excess salt and excess hydrogen ion வந்து easily get diffused from the blood into the surrounding solutions. Thus the blood is cleared of nitrogenous waste produces without losing plasma protein. So plasma protein lose ஆகாது. The blood thus purified is warmed to body temperature. Checked to ensure that it is isotonic to the patient blood. Now the blood is mixed with the antiheparin to restore its normal clotting power and then pumped back into the body of the patient through a vein, usually a radial vein. ஸோ ஆர்டரி வழியாக வெளியில் போயிட்டு ரேடியல் வெயின் வழியாக நம்ம கையில் இருக்க வெயின் வழியாக உள்ளே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ரீனல் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் யாருக்கெல்லாம் இது ஆகுதுன்னா லைவ் டோனர். நம்ம உயிரோடு இருக்கும்போதே இன்னொரு யாருக்காவது உடம்பு கிட்னி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு கிட்னி கொடுக்கலாம் டு கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் ரெஸ்டோர் பண்ணக்கு. ஒரு கிட்னி இருந்தாலே போதும், அவங்க நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியும். இட் இஸ் அன் அல்டிமேட் மெத்தட் இன் த கரெக்ஷன் ஆஃப் த அக்யூட் ரீனல் ஃபெயிலியர். A living donor can be used in a kidney transplant. It may be an identical twin or siblings or close relative to minimize the chances of rejection by immune system of the host. To prevent the rejection of the transplant kidney, special drugs are also used which suppresses the recipient's immune system. ஓகே, சில மெடிசன்ஸ் கொடுக்கறனால தான் அவங்களோட கிட்னி வந்து ரொம்ப நாள் அவங்க இதிலே இருக்கும். இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டோம்? யூரின் எப்படி ஃபார்ம் ஆகுது, யூரின் எப்பப்பெல்லாம் போகணும், யூரின் ஃபார்ம் ஆகிறது இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதை பாடி எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ கிட்னிக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸு அதெல்லாம் க்ளீனாக தெரிஞ்சுக்கிட்டோமா? ஸோ உங்களில் எத்தனை பேர் வந்து கிட்னி டாக்டர் ஆக போகிறீன்னு பார்ப்போம். ஓகே, இன்றைக்கி இதோட ஃபினிஷ் பண்ணிப்போம். தேங்க்யூப்பா, பாய்.